வணக்கம் மக்களே. வெல்கம் டு அவர் சேனல் இலாரியஸ் வியூ. நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சூரிய குடும்பத்தில் ஒரு பயணம். சூரிய குடும்பத்தோட பயணத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி நம்ம சூரிய குடும்பத்தை பற்றி தெரிஞ்சுப்போம். நம்ம சூரிய குடும்பம் உருவாகி மொத்தம் 460 கோடி வருஷங்கள் ஆகுது. நம்ம சூரிய குடும்பத்திலே முதலாக உருவானவர் நம்ம சூரியன். அதனால நம்ம சூரியன்ல இருந்தே நம்ம பயணத்தை தொடங்கலாம். நம்ம சூரியன் உருவாகி மொத்தம் 460 கோடி வருஷங்கள் ஆகுது. அவரை சுற்றி உருவாகி அவரை சுற்றி வலம் வரவங்க தான் இந்த 8 கிரகங்கள். இந்த 8 கிரகங்கள் என்னென்னு நம்ம பயணத்தில் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். சூரியன்லேருந்து நம்ம கிளம்பி போயிட்டே இருந்தோம்னா முதல்ல நம்ம பார்க்குற கிரகம் புதன் கிரகம். புதன் கிரகம் பார்த்தீங்கன்னா சூரியன்லேருந்து 69 லட்சம் கிலோமீட்டர் தூரத்தில் சூரியனை சுற்றி வலம் வராரு. இவர் தன்னைத்தானே சுற்றி கொள்ள 58 நாளும் சூரியனை சுற்றி வலம் வர 88 நாளும் எடுத்துக்கிறாரு. புதன் கிரகத்திலேருந்து கிளம்பி போயிட்டே இருந்தோம்னா நம்ம வெள்ளி கிரகத்தை அடைவோம். வெள்ளி கிரகத்தை அடைஞ்சா வெள்ளி கிரகம் பார்த்தீங்கன்னா சூரியன்லேருந்து 109 லட்சம் கிலோமீட்டர் தூரத்தில் சூரியனை சுற்றி வலம் வராரு. இவர் தன்னைத்தானே சுற்றி கொள்ள 243 நாளும் சூரியனை சுற்றி வலம் வர 224 நாட்களும் எடுத்துக்கிறாரு. வெள்ளி கிரகத்திலிருந்து நேராக கிளம்பி வந்துட்டே இருந்தோம்னா நம்ம வாழ்ந்துட்டு இருக்க பூமின்ற கிரகத்தை அடையிறோம். நம்ம பூமி பார்த்தீங்கன்னா சூரியன்லேருந்து 152 லட்சம் கிலோமீட்டர் தூரத்தில் சூரியனை சுற்றி வலம் வராரு. இவர் தன்னைத்தானே சுற்றி கொள்ள 23 மணி நேரம் 56 நிமிஷம் எடுத்துக்கிறாரு. சூரியனை சுற்றி வலம் வர 365 நாட்கள் எடுத்துக்கிறாரு. நம்ம பூமியிலிருந்து கிளம்பி போயிட்டே இருந்தோம்னா கொஞ்ச தூரத்தில் நம்ம செவ்வாய் கிரகத்தை அடையிறோம். செவ்வாய் கிரகம் சூரியன்லேருந்து 249 லட்சம் கிலோமீட்டர் தூரத்தில் சூரியனை சுற்றி வலம் வராரு. தன்னைத்தானே சுற்றி கொள்ள 24 மணி நேரம் 37 நிமிஷம் எடுத்துக்கிறாரு. சூரியனை சுற்றி வலம் வர 687 நாட்கள் எடுத்துக்கிறாரு. நம்ம செவ்வாய் கிரகத்திலேருந்து கிளம்பி போயிட்டே இருந்தோம்னா ஜூபிட்டர் கிரகத்தை, அதாவது வியாழன் கிரகத்தை அடையிறதுக்கு முன்னாடி ஆஸ்ட்ராய்டு பெல்ட் அப்படின்னு ஒன்று வரும். அந்த ஆஸ்ட்ராய்டு பெல்ட்டுன்றது எதாலானதுன்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பாறைகள், கற்கள், தூசுக்கள், பாறைகள், ஐஸ், பனிப்பாறைகள் இதால் ஆனது தான் ஆஸ்ட்ராய்டு பெல்ட். இந்த ஆஸ்ட்ராய்டு பெல்ட்டை நம்ம கடந்து போயிட்டே இருந்தோம்னா வியாழன் கிரகத்தை அடையிறோம். வியாழன் கிரகம் பார்த்தீங்கன்னா 815 லட்சம் கிலோமீட்டர் தூரத்தில் சூரியனை சுற்றி வலம் வராரு. இவர் தன்னைத்தானே சுற்றி கொள்ள 9 மணி நேரம் 55 நிமிஷம் எடுத்துக்கிறாரு. சூரியனை சுற்றி வலம் வர 4332 நாட்கள் எடுத்துக்கிறாரு. வியாழன் கிரகத்திலிருந்து நம்ம அப்படியே கிளம்பி போயிட்டே இருந்தோம்னா சனி கிரகத்தை அடையிறோம். சனி கிரகம் பார்த்தீங்கன்னா சூரியன்லேருந்து 1507 லட்சம் கிலோமீட்டர் தூரத்தில் சூரியனை சுற்றி வலம் வராரு. இவர் தன்னைத்தானே சுற்றி கொள்ள 10 மணி நேரம் 40 நிமிஷம் எடுத்துக்கிறாரு. சூரியனை சுற்றி வலம் வர 10,759 நாட்கள் எடுத்துக்கிறாரு. சனி கிரகத்திலிருந்து நம்ம கிளம்பி போயிட்டே இருந்தோம்னா யுரேனஸ் கிரகத்தை அடையிறோம். யுரேனஸ் கிரகத்தை அடைஞ்ச பிறகு அங்கேருந்து சூரியன் எவ்வளோ தூரத்தில் இருக்கும்னா 3004 லட்சம் கிலோமீட்டர் தூரத்தில் சூரியன் இருக்கும். அங்கேருந்து தான் இவர் சூரியனை சுற்றி வலம் வராரு. இவர் தன்னைத்தானே சுற்றி கொள்ள 16 மணி நேரமும் சூரியனை சுற்றி வலம் வர 30,684 நாட்களும் எடுத்துக்கிறாரு. யுரேனஸ் கிரகத்திலிருந்து நம்ம போயிட்டே இருந்தோம்னா நெப்டியூன் கிரகத்தை அடையலாம். நெப்டியூன் கிரகம் பார்த்தீங்கன்னா சூரியன்லேருந்து 4537 லட்சம் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு. இவர் அங்கிருந்து தான் சூரியனை சுற்றி வலம் வராரு. இவர் தன்னைத்தானே சுற்றி கொள்ள 18 மணி நேரமும் சூரியனை சுற்றி வலம் வர 6,1905 நாட்களும் எடுத்துக்கிறாரு. நெப்டியூன்ல இருந்து நம்ம கிளம்பி போயிட்டே இருந்தோம்னா ரொம்ப தூரத்தில் டெர்மினேஷன் ஷாக் அப்படின்ற ஒரு இடத்த அடையிறோம். டெர்மினேஷன் ஷாக் பற்றி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி சோலார் விண்டை பற்றி தெரிஞ்சுக்கணும். சோலார் விண்டுன்றது சூரிய காற்றுன்னு சொல்லுவாங்க. சூரிய காற்று இது எப்படி உருவாகுதுன்னா சூரியனோட மேற்பரப்பில் ஏற்படுற பெரும் வெடிப்புகளால் உருவாகிறது தான் இந்த சூரிய காற்று. இந்த சூரிய காற்றில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்மா, அதாவது சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ், கலெக்ஷன் ஆஃப் சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் என்னென்னா மின்னூட்ட துகள்களின் அணிவகுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இதால் ஆனது தான் இந்த சோலார் விண்டு. இந்த சோலார் விண்டுன்றது நம்ம சூரிய குடும்பம் முழுக்க பயணித்து டெர்மினேஷன் ஷாக் அப்படின்ற இடத்தை அடையும் போது அதோட ஆற்றலையும் பவரையும் வலுவையும் மொத்தமாக இழந்துடும். அந்த இடத்துக்கு பேர் தான் டெர்மினேஷன் ஷாக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம டெர்மினேஷன் ஷாக்கை தாண்டி போய்கிட்டே இருந்தோம்னா ஹீலியோ பாஸ்ன்ற ஒரு இடத்தை அடைவோம். ஹீலியோ பாஸ்ன்றது என்னென்னா
அந்த வலுவிழந்து வர அந்த சூரிய காற்று இந்த இடத்துல வரும்போது மொத்தமாக அழிஞ்சிரும். மொத்தமாக அழியிறதுனால இதுதான் சூரிய குடும்பத்தோட எல்லைன்னு சொல்றாங்க. அதாவது சூரியனோட கட்டுப்பாட்டுல இருக்க பகுதியோட கடைசி இடம் ஹீலியோ பாஸ். இந்த இடத்தோட நம்ம சூரிய குடும்பம் முடியுது. இதை தாண்டி நம்ம போயிட்டே இருந்தோம்னா இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸ்க்குள்ள நுழையிறோம். இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸ்ன்றது எதால ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு வெற்றிடம்னு சொல்ல முடியாது, காலியான இடம்னு சொல்ல முடியாது. அந்த இடத்துல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சிறு சிறு பாறைகள், ஆஸ்ட்ராய்ட்ஸு, பனிப்பாறைகள், வாட்டர் இதெல்லாம் தான் இருக்கும். ஆனால் இதில் இங்கே இருக்க எந்த பார்ட்டிகல்ஸுமே சூரியனோட கட்டுப்பாட்டில் இருக்காது. அதாவது சூரியனோட மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இங்கே இருக்க எந்த பார்ட்டிகல்ஸையும் அஃபெக்ட் பண்ணாது. இந்த இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸையும் நம்ம தாண்டி போய்கிட்டே இருந்தோம்னா நம்ம ஓட் கிளவுடை ரீச் பண்ணுறோம். ஓட் கிளவுடுன்றது எதாலானதுன்னு பார்த்தீங்கன்னா, ஐஸ், வாட்டர், ஈத்தேன், மீத்தேன், விண்கற்கள் இதால் ஆனது தான் இந்த ஓட் கிளவுடு. அப்ராக்சிமேட்டாக 2 ட்ரில்லியன் விண்கற்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க இந்த ஓட் கிளவுடில். இந்த ஓட் கிளவுட் வந்து சூரியன்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2000 அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்ஸ். அதாவது ஒரு அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்ன்றது 150 லட்சம் கிலோமீட்டர்னு சொல்லுவாங்க. 150 லட்சம் கிலோமீட்டர்னா ஒரு அஸ்ட்ரானமிக்கல் யூனிட். அப்போது 2000 அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்னா எவ்வளோ தூரம்னு நீங்களே கணக்கு பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்.